Alleppey Boat House போறோங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அப்படியே தண்ணியிலேயே மிதக்க போகிறோம். பாருங்க எவ்வளோ பெரிய போட்டுன்னு ஒரு கடைக்கிட்ட வந்து நிறுத்தியிருக்காங்க. அப்படியே போட்டை பார்க் பண்ணிட்டுங்க போயிட்டு வர சொன்னாங்க. ஸோ அங்கே ஆக்சுவலாக செம்ம ப்ளசண்ட்டாக இருக்கு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் செல்லு. ஸோ நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Alleppey Boat House போகிறோங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அப்படியே தண்ணியிலேயே மிதக்க போகிறோம். சரி, அப்படியே வாங்க நம்ம அப்படியே ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டோங்க. ஸோ இங்கே நம்ம போட்டுக்கு வெயிட்டிங்கு, நீ வரப்போ நம்ம காரில் தான் வந்தோம், பைக்கில் வரல. அப்படியே காரில் ஃப்ரெண்ட்ஸோட பாட்டுக்கு சண்டை போட்டு, நீ ரஹ்மான் பாட்ட போகிற, யுவன் பாட்ட போகிறான்னு மாற்றியுமே சண்டை போட்டு இங்கே வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ½ hour டிலே தான். மித்தப்படி எதுவும் பிரச்சனை இல்லைங்க. சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம். உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே சுற்றி. இப்போது நம்ம வெயிட் பண்ணிருக்கோம் போட்டுக்கு. போட் வந்து நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க எவ்வளோ பெரிய போட்டுன்னு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு போட் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இதில் தான் போகிறோம். பால்கனியோடு இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கார் பார்க் பண்ண நம்ம அண்ணா போயிருக்காரு விக்னேஷ்னா. வந்ததுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதான். பரவாயில்லைங்க, நல்லா பயங்கர பெருசாக தான் இருக்குது. பின்னாடி வரைக்கும் இருக்குது. சும்மா அப்படியே வாங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஏறினா இதெல்லாம் காட்டவே முடியாது. ஸோ நம்ம 2 ரூம் தான் புக் பண்ணியிருக்கோம். பட் இதில் எவ்வளோ ரூம் இருக்குன்னு தெரியலைங்க. ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது, உள்ள கிச்சன் இருக்குது. கிச்சன் இது. ஸோ ஜென்ரேட்டர் எல்லாமே இருக்குது. ஏசி 2 ஏசி தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட போட் டைட்டானிக். நம்ம போகிற டைட்டானிக் தான். அப்படியே போட்டில் ஏறுவோங்க. எப்படி ஏறுறதுன்னு தான் தெரிலங்க. கயிறு கட்டி வச்சுருக்காங்க. தடா ஹாய் சொல்லும். ஹாய் ஹாய். ஓகே. செருப்பு ஓரமாக விட்டு ரூமு பெட்டு ஏசி. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. வேற லெவலுங்க. 3 குக்காமாங்க. நமக்கு தண்ணி வருது. போவோம். இதாங்க இன்னொரு பெட்ரூமு. வாவ் ப்ரோ, நினச்சதை விட வேற லெவலில் இருக்குது ப்ரோ. ஃபேனும் இருக்குது, ஏசியும் இருக்குது, ரெஸ்ட் ரூம் உள்ள இருக்குது. சூப்பராக இங்கே வாங்க வியூ பாயிண்ட்டு. வாவ் வாவ். இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. ஸோ இது ஒரு ரூமுங்க. இது ரெனோவேட்டில் இருக்குது. ஸோ மொத்தம் நமக்கு 2 ரூம் தான். உள்ள கிச்சன், இன்னும் குக்கு. இது இன்னொரு ரூமு யூஸ் பண்ணல. பால்கனி போகலாம். தெளிவாக ஒருத்தன் முன்னாடியே வந்துட்டான். ஓ, இங்கே தான் டைனிங்கடா. ஆமாம், ஸ்பீக்கர் இருக்குது, கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் இருக்குது. மேலே ஏசி இருக்குது தனியாக. மேலே ஏசி 2 ஏசி எல்லாம் ஓடுமா? இதெல்லாம் ஓவர் நக்கல். அதான் தெரியல. பாருங்க, அப்படியே வெளிநாட்டி போனோம்னா அப்படியே வியூ. வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. தாகமாக இருக்கிறது. சேஸ் ப்ரோ. ஸோ ரஸ்னாங்க வந்தோடனே கொடுத்தாங்க. அப்படியே குடிச்சிட்டு வேடிக்கை பாட்டுருக்கேன். இன்னும் கிளம்பல. அவங்க குக்கிங் திங்ஸ்லாம் எடுத்து வந்துருக்காங்க. ஸோ வந்தோன்னா அப்படியே நம்ம போக வேண்டியதான். ஸோ இது ரொம்ப பெருசாலாம் பிளான் பண்ணலைங்க. ஒரு 5 minutes தான் பிளான். சரி ஓகே, 5 பேர் இருக்கோம், என்ன பண்ணலாம், கார் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு 2 நாள் ஸ்டே, ஒரு நாள் ஸ்டே மாதிரி எங்கேயா போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். சரி ஓகே, Alleppey போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் Alleppey போட்டிங்கன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டு ஓகே. அப்புறம் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி கான்டாக்ட் கொடுத்து இந்த மாதிரி எங்கள் பேர் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி தான் இந்த போட் பிடிச்சோம். ஸோ போட் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரியே சூப்பராக இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்டு இந்த வீடியோ பார்ப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நமக்கு இதுக்கப்புறம் என்னலாம் சொல்லி. நான் கேட்கல என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி. அப்படியே ஒன்றா கேட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். கிளம்ப போகிறோம். அண்ணா வந்துட்டாரு.
செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது, யாருமே இல்லை. நம்ம போட்டில் வந்து வெறும் நம்ம 5 பேர், நம்ம பாய்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு குக்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அப்புறம் கேப்டன் இருக்கார், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். கிலோமீட்டர் லிமிட் இல்லை, பட் இது ஒரு ரவுண்டு சொல்கிறாரு. ஸோ அப்படியே நம்ம சுற்றிட்டுருக்கோம். சுற்றி பார்த்தீங்கன்னா காட்டுறேன், சும்மா வெயில் அடிக்குது. ஸோ நிறையா போட் இருக்குங்க. சரி, அம்மா வியூ ஆக்சுவலாக அப்படியே போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் இது நகர மாதிரி தெரியாது, பட்டு நான் இப்படியே வச்சா தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சா ரொம்ப ஸ்லோவாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இன்ஜின் வந்து பின்னாடி தாங்க. ஸோ நமக்கு அந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸு, அந்த சவுண்டு எதுவுமே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வியூலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே சுற்றி போயிட்டே இருக்கோங்க. அப்படியே ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக லஞ்ச் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. ஸோ இப்போ லஞ்ச் கொண்டு வந்தாங்க ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ நம்ம குக் இப்போ தான் மேலே கொண்டு போனார் சாப்பிட வாங்கன்னு சொல்லி. ஸோ அப்படியே நம்ம பால்கனி போயிட்டு அப்படியே என்னெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு தாங்க, மேக்ஸிமம் வெஜ்ஜு தான். ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஃபிஷ் தான் தராங்க. அதுவும் இங்கே அந்த இவங்களே இங்கே பிடிக்கிற ஃபிஷ்ஷாக என்னலாம் தெரில, பட் ஆளுக்கு ஒரு பீஸ் தான். இது அன்எக்ஸ்பெக்டட். நமக்கெல்லாம் ஒரு பீஸ் பத்துமா? பத்தாது. இன்னும் பீஸே எடுக்கல. இது காயா இல்லை பீஸ் தர என்ன கலாய்க்கிறாராமா? ஃபிஷ்ஷுடா, ஃபிஷ்ஷு நம்ம சூடு சாப்பாடு இவ்வளோதானே. பீச் இல்லை. மீன் எடு. இங்கே ஒரு சைடு மட்டும்தான் குளிங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீன் ஆளுக்கு. இந்த மீன் பேர்லாம் தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே வந்து நானும் கேப்டன் சீட்டில் உட்காந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் சாப்பிட போயிட்டார். ஒரு ஓரமாக ஒரு வயல்வெளி கிட்ட நிறுத்திட்டாங்க. இங்கே சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே பாட்டு கனெக்ட் பண்ணி ரவுஸ் பண்ணிருக்கானுங்க. அதனால் அப்படியே கீழே வந்துட்டு பேசுறதுக்கு. ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜ்ஜு தாங்க, முன்னாடி சொன்ன மாதிரி. அப்புறம் ஃபிஷ் வந்து ஒரு பீஸ் தான் இப்போ ரெட்டு கொடுத்தாங்க. பட் நம்ம தனியாக வெளியே வாங்கிட்டு வந்துக்கலாம் போல். அதனால் இன்கேஸ் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம்னால் எதுவுமே தெரில. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு வரீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தனியாக வெளியே வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் மெயின் கான்செப்ட்டு, வேறு எதுவும் இல்லை. மற்றபடி ஃபுட்டு அந்த வெஜ்ஜு அவங்க கொடுக்குறது எல்லாமே சூப்பர் டேஸ்ட், நல்லா இருந்துச்சு. எதுவுமே நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது, நல்லா டேஸ்ட் தான், சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே இதுக்கு மேலே நம்ம என்னெல்லாம் பண்ணுறது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு கடைக்கிட்ட வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஹோமாக தான் இருக்குது. அதில் வந்து தனியாக நிறையா சாப்பாடு ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே போட்டை பார்க் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு வர சொன்னாங்க. வருங்க குட்டி நாய். ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, நம்ம ஆக்டிவாக இருக்குது டாகு. பார்த்தீங்கன்னா கடை 35. ஓ அப்படியே ஃபிஷ் காட்டுறீங்களா? இது வந்துட்டு நம்மளுக்கு மத்தியானம் சாப்பிட்டில்லையா? ஆமாம் ஆமாம், அதே ஃபிஷ். இது வந்து ப்ரான்ஸ். ப்ரானா லாப்ஸ்டரா? இது வந்து பெரிய லாப்ஸ்டர். லாப்ஸ்டர் சின்ன சின்ன அது எடுங்க, கையில் எடுங்க. சின்ன ப்ரான்ஸ் இருக்கு. ஓ அதுக்கு சின்னதாக இருக்குது. ஏதாவது வேணாக்கி வாங்கிடு, வாங்கிட்டு அது நீங்கள் சாப்பிடலாம். ஓகே. நைட்டுக்கு வந்துட்டு ஃபிஷ் இருக்குது. ஃபிஷ்ஷு இது டூனா ஃபிஷ்ஷு. டூனா இது வந்து பிரமாதம் இருக்குது. இந்த இடத்துல நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷு தான். சும்மா ஐஸ்கிரீமு, சிப்ஸு, சும்மா லேஸ் வாங்குவாங்க. ஃபிஷ்ஷு இப்போ காட்டின பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து செம்ம காஸ்ட்லி. நைட் சிக்கனே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன் மட்டும் வாங்கினாங்க. இப்போ நம்ம நின்று கடன் பார்த்தீங்கன்னா வயல். ஸோ ஃபுல்லாக வந்து வயல்வெளி. ஸோ பின்னாடி நமக்கு வந்து பேக் வாட்ரு, அதெல்லாம் சுற்றிட்டு இருக்கோம் போட்டில். நிறைய கடை இருக்கும். சரி ஓகே, நிறையா கடல் மீன்லாம் இருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தோன்னாங்க. பட் இங்கே இந்த ஒரு கடை தான் இருக்குது, அதனால் வாங்கலைங்க. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் டான்ஸ் ஆகிட்டு ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. பாட்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, ஃபன் பண்ணலாம் இங்கே. ஸோ பண்ணதான் பார்த்தீங்கன்னா கேப்டன். ஸோ நம்ம போட் அண்ணா தான் ஓட்டுறாரு. உங்கள் பேர்? நந்து. எவ்வளோ நீங்கள் இந்த ஊர் அலப்பி தானே? எவ்வளோ வருஷமாக போட் ஓட்டுறீங்க? 5-6 வருஷம். 6 வருஷம்.
ஸோ இங்கே போட் சீப் ப்ரைஸ்னா ஹை ப்ரைஸ்? చీప్ ప్రైస్ వద్దు హై ప్రైస్ వరకు అంటే లక్షరీ బోట్ ఉంది చిన్న లక్షరీ బోట్ லட்ச ரூபாய்க்கு போட் ఫుల్ ఏసీ அது நீங்கள் ஓட்டிருக்கீங்களா? இல்லை இந்த சேம் போட்டு இந்த இது 4 பெட்ரூம் வேறு ചെറിയ 3 பெட்ரூம் ഉണ്ട് 2 பெட்ரூம் സിംഗിൾ பெட்ரூம் ஓகே ക്രൂസ് എടുക്കുക അതിൽ ഈ ബോട്ടിൽ 50 പേര് വരാം இதில் 15% വരും அதான டே க்ரூஸ்? டே க்ரூஸ் காலையில் 11:30க்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணி 5:30க்கு ஸ்டாப் பண்ணணும். ஓ 5:30. ஸோ இதில் ஸ்டேனா வந்து ஸ்டேலாம் கூப்பிட்டு போவீங்க? ஸ்டே എന്ന് വെച്ചാൽ ഇന്ന് കയറിയിട്ട് നാളെ കാലയിൽ ഇറങ്ങും. ഡേ ക്രൂസ് എന്ന് വെച്ചാൽ രാവിലെ 11:30 തൊട്ട് വൈകിട്ട് 5:30 വരെ. ஸோ காஃபி பஜ்ஜிங்க, இதெல்லாம் காஃபி குடிச்சிட்ருக்கோம். இங்கே டக்குன்னு ஆறிடுது காஃபி. இப்போ தான் கொண்டு வந்து வச்சார், அதுக்குள்ளே ஆறிடுச்சுங்க. அவர் சொல்லி தான் கொடுத்தாரு, சீக்கிரம் குடிச்சிருங்க இல்லைன்னா ஆறிடும் அப்படின்னு சொல்லி. நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ சன்செட்டு பயங்கரமாக அப்படியே மூஞ்சில் சன்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணு பூசுதுங்க. ஆனால் சன்செட் ஆகிருக்கீங்க நிறுத்திங்களான்னு கேட்டேன், எங்கேயுமே நிறுத்த மாட்டோம், நேராக அங்கே நம்ம ஹால்ட் ஆகிற பிளேஸுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சன்செட் பார்க்க முடியும்னு நினச்சோம், இப்போயே ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கரை பக்கத்தில் வந்துட்டோம். எங்கேயோ போய் ஹால்ட் பண்ணிடுவாங்க போலங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நம்ம ஈவினிங் மேலே போய் உட்காந்துட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி ஃபன் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு அங்கேயே தூங்கிட வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6 ஆச்சுங்க. ஸோ அப்படியே சும்மா ஒரு ஊருக்குள்ள அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, அப்படியே நிறைய போட்டிங்க எல்லாத்தையும் வந்து ஹால்ட் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் வந்து இங்கே ஒரு இடத்துல ஆக்சுவலாக இங்கே பவர் சோர்ஸ் எடுக்கிறாங்க இங்கே ஒரு வீட்டிலேருந்து. பட் இதோட டீட்டெயில் நமக்கு தேவையில்லை. ஸோ இங்கேருந்து கரண்ட் எடுத்தால் நமக்கு இங்கே ஏசியில் காட்டணும் பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஏசி ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தா பவர் எடுத்து, ஸோ இங்கே ஹால்ட்டு வந்து பண்ணிவிட்டு அங்கேருந்து பவர் எடுத்து நமக்கு ஏசி கொடுக்குறாங்க. அது மோட்டர் போட் சவுண்டு தான், வேறு எதுவும் இல்லை. அங்கே போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கேயும் போயிட்டுருக்கு ஸ்பீடாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க. ஆனால் செம க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சல்லுன்னு போயிட்டுருக்கு, ஏதோ மினி பஸ் ஓட்டுற மாதிரி போயிட்டுருக்காங்க சூப்பராக. ஸோ அங்கே ஆக்சுவலாக செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ஸோ வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லுவோம். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். போட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஸோ நினச்சதை விட ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. தூங்கி இருந்ததும் ஒரு செம்ம அழகான சன்ரைஸுங்க. அப்படியே போட்டோட சைடில் உட்காந்து நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் காலையில். ஸோ அந்த லோக்கலாக இருக்க பீப்புளோட ரொட்டீன், டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே சின்ன போட்டு தனியாக ஒவ்வொரு வீட்டுக்கு கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா லோக்கல் பஸ் மாதிரி அப்பப்போ போட்டு மாறி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு வந்துருந்ததுங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் பார்க்குறக்கு நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்ல, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சுங்க. ஸோ நைட் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கள் போட்டுக்குள்ளே லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே ஃபுல்லாக டிஸ்கோ லைட் மாதிரி இருந்துச்சு. அப்படியே பாட்டெலாம் போட்டு சாப்பிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆகிட்டு போய் தூங்கிட்டு காலையில் ஒரு 5 மணிக்கே முழிப்பு வந்துடுச்சு. அப்புறம் உட்காந்து பார்த்துட்டு சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு சும்மா பால்கனியில் நின்றுருக்கேங்க. ஸோ இனி அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு, ஸோ இங்கே 9 மணிக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7:45 ஆகுது. இப்போ தான் காஃபியை குடித்தோம். அப்படியே நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம அப்படியே கிளம்புறப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ இதுதான் நம்ம போட்டு. அப்படியே போட்டுக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ தான் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பி இங்கே வந்தேன் நான் மேலே பால்கனி. ஸோ இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, இட்லி. ஸோ இட்லி, சாம்பார், சட்னி கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் தரல. ஸோ இது மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காலையில் இருந்துச்சோன்னா காஃபி கொடுத்தாங்க. அப்படியே குடிச்சிட்டு எல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த போட்டுக்கிட்ட வெளியெல்லாம் போயிட்டு போட்டுக்கு அடியிலலாம் போய் எல்லாத்தையும் காட்டியிருப்போம். உங்களுக்கு அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷார்ட்லாம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க, கொஞ்சம் தூரம் நம்ம பக்கத்துலேயே வந்துட்டோம். ஸோ இனி ஒரு யூட்டர்ன் போட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே போய் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம அப்படியே சாப்பிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எங்கே ஏறணுமோ அங்கேயே வந்துட்டோம். பக்கத்தில் ஒரு போட் இருக்குது, எப்படி அந்த சைடு போகிறோன்னு தெரில. ஸோ கரை ஒதுக்கி நிறுத்துவாங்க, அப்படியே இறங்கிட்டு அப்படியே எங்கேனா நம்ம திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணி வெளியே போயிட்டு நான் உங்களுக்கு ஓவராலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இருங்க நம்ம அப்படியே திங்ஸில் வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த சூப்பரான ஒரு ப்ளசண்ட்டான பிளேஸ்லேருந்து ஒரு நல்ல வைப்போடு இங்கேருந்து கிளம்புறோம். நம்ம அப்படியே வாங்க நம்ம ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்க்கிங் வந்துட்டாங்க. ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஏன்னா ஆக்சுவலாக இது சாட்டர்டே. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு தமிழ்நாடு லாக்டவுனு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரைடே டு சாட்டர்டே தான். ஸோ இப்போ வந்து நீ ஏன் சொல்லு, உங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டில் போகிறது, இது வரைக்கும் போனதில்லை, அதனால நல்லா இருந்துச்சு.
போட்டு அவங்க கூப்பிட்டு போனது இடம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஈவினிங் தான் கொஞ்சம் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷனால் கொஞ்சம் வெளியெல்லாம் போக முடியல. ஸ்ட்ரீட் ஸ்கூல்லாம் போகக்கூடாதுட்டாங்க. ஒரு 6 o'clock 6:30 போட்டை நிப்பாட்டிட்டாங்க. ஒரே இடம் தான், வெளியிலையும் போகக்கூடாது, போட்டுக்குள்ளே மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதுதான் கொஞ்சம் கடியாக இருந்துச்சு. மற்றபடி ஃபுட்டு இதெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு ஓகே இருக்குது. இந்த மணிக்கு கொஞ்சம் வருது தான், நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலாக எப்படி அடிக்கடி வரலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடியெல்லாம் வர முடியாது. ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கேங்காக வந்தீங்கன்னா அந்த போட்டுக்குள்ள நல்லா இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். வரலாம், ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம 10,000 கொடுத்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ 10,000க்கு ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் சூப்பராக இருக்கும். டைம் வரதுக்கு நல்லா தான் இருக்கும். ஈவினிங் போகிறப்பலாம் வந்து வேறு இடம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இடம் பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா எடுக்கலாம், சூப்பராக எடுக்கலாம். சன்லைட் சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம். ஈவினிங் 5-5:30 நல்லா இருந்துச்சு. ஈவினிங் நல்லா இருந்துச்சு, மார்னிங் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லாமே நான் வீடியோவில் காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஒரு சூப்பராக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணியா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நைட் ரூம்ஸ் அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கும் நைட் எஃபெக்ட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட்டு நாங்கள் கொஞ்சம் ஆட்டம் போட்டோம், அதெல்லாத்தையும் எடுக்க முடியல. உன்னோட திருவிழாடல இதோட நிறுத்து குதிச்சுட்டு இருந்தால் அது எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை காட்டினா நல்லா இருந்துச்சு, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். எல்லோரும் ஃபேமிலியாக இருந்தவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, ஏன்னா பக்கத்து போட்லாம் பார்த்தோம். ஸோ மற்றபடி ஓவராலாக ஒரு டைம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ நான் அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் எதுனா வந்து நீங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ அப்படியே எண்ட் பண்ணிக்கலாம். பபாய், டேக் கேர்.